சொன்ன கோச்சிக்கிறீங்களே. இன்னைக்கு அண்ணோட ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா. அதுல எதுக்கு வந்துட்டு கொடியை பிடிக்கணும்? ஏற்கனவே மலேசியா அரசாங்கம் சொல்லிட்டு இது வந்துட்டு அரசியல் மாநாடு கிடையாது, இது இசை வெளியீட்டு விழா. அப்பயும் இந்த கொடியை பிடிச்சிட்டு அலப்பற பண்ணாக்கா அப்ப தக்கூரி தானே. நீங்க எல்லாருமே கேக்குறீங்க, ஏன்பா தக்கூரி 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 போறீங்க, கேவலப்படுத்துறீங்களே. இதுக்கு பிறதாங்க தக்கூரி. இன்னொன்னு, அவர் வரப்ப வந்துட்டு எல்லாருமே அண்ணன் விஜய் அப்படின்னு கேட்கல, எல்லாருமே டிவி கே அவரே வந்துட்டு அவமானப்படுத்துற மாதிரி வேணான்னு கேட்டாரு. அவர் கெஞ்சி கேட்கிற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணீங்களா? நீங்களா ரசிகரா தொண்டரா? கேவலையா? இதனாலதான் நான் எல்லாருமே தக்கூரின்னு சொல்றேன். அண்ணன் விஜய்க்கு எல்லாருமே வந்து ரசிகரா இருக்கும், தொண்டரா இருக்கும் மனசார. ஆனா அவர் மானத்தை வாங்குற யாரை பார்த்தாலும் நான் தக்கூரின்னு தான் சொல்லுவேன். தக்கூரி தக்கூரி தக்கூரின்னு தான் சொல்லுவேன். சரியா? எல்லாருமே வந்துட்டு என்ன வந்துட்டு நான் காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சொல்றீங்களே. அண்ணன் விஜய்க்கு நான் உண்மையான ரசிகனா இருக்கேன். ஆனா நீங்களாம் பேசுற பாக்குறப்பதான் நீங்களாம் அவர் ரசிகரா இல்ல அவரை கேவலப்படுறதுக்கு போறத பொறப்பா எனக்கே புரியல. சரியா? சிங்கப்பூர்ல எனக்கு இருக்கிற அறிவு கூட இந்தியால பிறந்தவங்களுக்கு, நம்ம தாய் தமிழ்நாட்டுல இருக்கிற உங்களுக்கு அறிவுன்னா எனக்கு தெரியலையா? சோதனையா? சோதனை.